அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்மளுடைய அபி இருந்துட்டு ஏன்னா தப்பாக வந்து அதில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. உடனே வந்து என்னம்மா இப்படி பேசிட்டுருக்கீங்க, நீங்கள் பேச வேண்டிய டாப்பிக்கே இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ லாவண்யா இருந்துட்டு அபி இங்கே தான் வந்து கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கல, ரெட் கோட் போட்டிருக்கு, இது படிக்கக்கூடாதுன்ட்டு நீ ஏன் இப்படி பண்ணியிருக்கன்னு வாங்க. உடனே இந்த இடத்துல அபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ராகவ இருந்துட்டு இங்கே பாரு முடியாதுன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம், இல்லை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அபி பிடிச்சி பயங்கரமாக ராகவ திட்டிடுறாங்க. அபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் வெளியே இருங்க போங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க ரெஸ்ட் டைம்ட்டு. இந்த இடத்துல லாவண்யா வேணும்னு இப்படி பண்ணிட்டா. லாவண்யா தான் இதை வந்து படிக்க சொன்னா. ஆனால் இப்போ என்னடனா இது இல்லை வேறன்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் பார்த்தா இவ வேணும்னே பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. அப்படி இந்த லாவண்யாவை என்ன பண்றது, இவ எதுக்காக இப்படி எல்லாம் கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான்ட்டு ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து அபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஜெயிச்சு ஆகணும்ட்டு. பாட்டி என்ன நினைப்பாங்க, பாட்டி நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாட்டியோட நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதுக்கு நான் மிஸ்டேக் பண்ணது பத்தாதா, கண்டிப்பாக இந்த டைம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராகவ இருந்துட்டு விடு லாவண்யா அவர் சொல்லிட்டு வந்தாங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் நினச்ச மாதிரி அபி வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அந்த மீட்டிங்கை ரொம்ப நல்லாவே முடிக்கிறாங்க. லாவண்யா இருந்துட்டு இந்த கொஞ்சம் நேரத்தில் எப்படி இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வந்த எல்லாருமே வந்து நீங்கள் சூப்பராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எல்லாம் கிளாப் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவத்துல இருக்காங்க லாவண்யா. எப்படி இந்த கொஞ்சம் டைம்ல இப்படி பண்ணு தானே கேட்கறேன்றாங்க. இங்க பாரு புத்தி இருக்கு, புத்தி இருந்தாலே எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு லாவண்யா வந்து ரொம்ப இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் லாவணிச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் ஒரு பிளான் பண்ணா அதை நடக்கிறதால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க லாவண்யா. அதுக்கப்புறமா வந்து இங்க பாரு ராகவ், எல்லாத்துக்கும் காரணம் அபிதான், உன்னோட தொண்டை பார்த்து எப்படி இருக்காதால இது காரணம் இவதான் உன்னை இப்படி பண்ணிட்டா அப்படின்றாங்க. அப்புறமா அபி வராங்க, இந்த கஷாயத்தை குடிங்க, இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே பறந்து போயிடும்ன்றாங்க. உண்மையை சொல்லிட்டு இருக்க, உண்மையை குடிங்கிட அப்படின்னுவாங்க. அப்புறமா லாவண்யா கிட்ட இங்க பாருங்க, அவர் இந்த கஷாயத்தை குடிச்சா சரியாயிடும், அப்படியே சரியாகலைன்னா அப்புறம் நான் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராகவ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல லாவண்யா இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு எவ்வளவோ பிளான் போடுறோம், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது, இங்கே என்னதான் நடக்குதுன்ட்டு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க. இல்லை இந்த விஷயத்த நம்ம இப்படியே விடக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படியே விட்டோம் அதை கடைசி வரைக்குமே வந்து நம்மளுக்கு ராகவ் கிடைக்காதே போயிடுவான்ட்டு லாவண்யா ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்மளுடைய ராகவ் இருந்துட்டு. ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே ராகவோடைய அந்த தொண்டை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா பேச ஆரம்பிக்குது. பரவாயில்லையே வாய்ஸ் நல்லா வருது அப்படின்ட்டு ராகவ் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.